ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கு என்ன வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சேர்மன் எலெக்ஷன் ஆர்க் சீசன் 6 எபிசோட் 142 நீடில்ஸ் அண்ட் டெப்ட். நான் உன்னோட தலையில் ஃபேஸ் பண்ண அந்த நீடில் நீ எடுத்துகிட்டு போல அப்படின்னு இழுமை கேட்கும்போது, ஆமாம் நான் அதை எடுத்துட்டேன், அதை எடுத்தனால தான் எனக்கு இப்போ நிம்மதியாக இருக்குது அப்படின்னு கிழுவ சொல்கிறான். அப்படின்னா உன்னை கொல்றதுக்கு நான் தயங்க மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு இழுமை சொல்லும்போது, என்ன நீ கொல்லுவியா, உன் பிரதர் நீ கொல்லுவியா அப்படின்னு கிழுவ கேட்கும்போது, சாரி நீ இப்போ ஒரு மிஷனில் இருக்கிறீல, ஃபேமிலி மிஷனில் இருக்கிற யாரையுமே நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் அண்டு ஃபேமிலி இல்லாதவங்கள தான் நான் கொல்லுவேன் அப்படின்னு நம்ம இழுமை இந்த இடத்துல மிரட்டி இருப்பான். ஆக்சுவலி அழுக்கா அப்படிங்கிறவ தன்னோட ஃபேமிலி மெம்பர் இல்லை அப்படின்னு தன்னோட அப்பா சில்வா ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இதை யோசிச்சு பார்க்கும்போது நம்ம கிழுவுக்கு செம கோவம் வந்துகிட்டு இருக்குது. இப்படித்தான் நீங்கள் ஒரு ஃபேமிலி மெம்பரை பார்ப்பீங்களா, என்ன பண்ணலுமே சரி உன்னால் முடிஞ்சதை பண்ணுடா, நான் அதை எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னு கிழுவா சொல்லியிருப்பான். ஸோ அவனுக்கு ஏகப்பட்ட தொந்தரவு கொடுத்துருப்பாங்களா. இழுமி ஏகப்பட்ட வண்டி இங்கே அனுப்பிச்சதுக்கப்புறம் ஸோ கிழுவா தான் இறங்கி நடந்து அவனுமே காட் ஸ்பீட் லைட்னிங் பவரை பயன்படுத்தி தன்னோட தங்கச்சியான அழுக்காவை தூக்கிட்டு போயிருப்பா. ஸோ அழுக்காவோட ஜெண்டர் இன்னும் எனக்கு ஃபஸ்ட்டு தெளிவாக ரிவீல் ஆகலை. சிலர் வந்து பிரதருங்கிறாங்க, சிலர் வந்து சிஸ்டருங்கிறாங்க. ஸோ அதை நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அப்புறம் சொல்கிறேன். ஸோ இங்கே நம்ம கோட்டோ அப்புறம் ஹிசோகா ரெண்டு பேருமே இங்கே ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் என்னோட காயினை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, என் காயின் புல்லட்டை விட ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும், இவன் எப்படி இது பிடிச்சது தெரியலையே அப்படின்னு அவனோட கியோவை பயன்படுத்தி பார்க்கும்போது தெரியுது நம்ம ஹிசோகாவோட ஆரா ரப்பராகவும் பயன்படும், அதே சமயத்தில் கம்மாவும் பயன்படும். ஸோ அவனோட பஞ்சி கம்மை வச்சு தான் இந்த மாதிரி வித்த பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நீ யார், எதுக்காக இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கோட்டை கேட்கும்போதே, இப்போ சாக போகிற ஒருத்தர்கிட்ட நான் என்னோட பேர் என்னோட குலகோத்திரம் சொன்னால் உனக்கு நல்லாவா இருக்கும், அதனால் நீ பேசாமல் என்கிட்ட சாவர தவிர உனக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு ஹிசோகா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஓ அப்படியா விஷயம், நீ என்ன பண்ணாலுமே சரி உன்னை நான் கொல்லாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 25 காயின் மாதிரி நம்ம ஹிசோகா நோக்கி கோட்டை வந்து அமுச்சு விட்ற மாதிரிங்க. ஓ அப்படியே விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சிகம்மை பயன்படுத்தி அப்படியே அந்த காயினை தடுக்கிறான். ஸோ மூஞ்சி கிட்டே வந்துட்டு போயிடுச்சு. உன் காயினை நான் நேருக்கு நேராக பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன் காயின் ரொம்பவே ஸ்லோவாக வந்தது, ஏன் பஞ்சிகம்ன்றது நல்லாவே மாட்டிக்கிச்சு அப்படின்னு ஹிசோகா சொல்கிறான். ஆமாம் நான் வேணுமே ஸ்லோவாக தான் அமுச்சு விட்டேன், அதுக்கான காரணம் அதோட ஸ்பின்னிங் பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும் தான் அப்படின்னு கோட்டை சொல்கிறான். ஸோ அப்படியே அவனோட ஆறாவுமே சேர்த்து அந்த காயின் எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ நீ என்ன பண்ண போகிறேன், உன்னோட அந்த பஞ்சிகம் பவரை நீ டீஆக்டிவேட் பண்ணலைன்னா உன்னோட ஆறாவே உன்னோட கையை முறிச்சு கொண்டுடும், இல்லைனா இப்போ நான் செலுத்துகிற காயின் எல்லாமே உன் வயிற்ற ஓட்ட போட்டு கொண்டுடும், உன்னோட முடிவு உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோட்டு இன்னொரு ஏகப்பட்ட செட் ஆஃப் காயின்ஸை வந்து அமுச்சு விட்றாரு பாருங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம ஹிசோகா தப்பிச்சு போயிட்டான். இவன் எப்படி தப்பிச்சான், இவன் இந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு கோட்டோக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. அந்த இடத்துல அவன் அட்டாக் பண்ண காயினா அங்கே இருக்கிற ஒரு மரத்தையே பார்த்தீங்கன்னா சாச்சிருச்சு. இந்த அடியை மட்டும் ஹிசோகா வாங்கியிருந்தானா பையன் இன்னைக்கே அவுட்டு. பட் அவன் ஈஸியாக தப்பிச்சு போயிட்டான். இவன் நான் நினச்சதை விட ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறான், இவனால் எப்படி இதை இவ்வளோ ஸ்பீடாக செய்ய முடியுது அப்படின்னு கோட்டை ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இங்கே தான் நம்ம ஹிசோகா ஒரு தந்திர வேலையை பண்ணியிருக்கிறான். ஏன்னா அவன் ஏற்கனவே காலில் ஒட்டியிருந்த பஞ்சி கம்பை அண்டு பண்ணிவிட்டு அவனோட முதுகில் ஒரு பஞ்சி கம்பை ஒட்டிட்டு தான் வந்திருப்பான். ஸோ அதை அண்டு பண்ண உடனே அவன் அப்படியே அதை இழுத்துட்டான். இப்போது தலைவர் ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கிறாப்லையா. ஸோ அந்த பஜ்ஜிகம் பவரை வச்சுக்கிட்டு நம்ம கோட்டோ ஏற்கனவே அமுச்சு விட்ட காயின் எல்லாமே அந்த பஜ்ஜிகமில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டான். இப்போது நீ அமுச்சு விட்ட 22 காயினில் எத்தனை காயின் உன்னை அடிக்கிறதுக்கு தயாராக இருக்குது நீயே சொல்லு பார்க்கலாம். இந்த காயின்ஸை வச்சுக்கிட்டு உன்னால் என்னை கொல்ல முடியுமா, நான் உன்னை கொல்ல முடியுமா அப்படின்னு நீ தெளிவாக யோசிச்சு பார்த்துக்க அப்படின்னு ஹிசோகா சொல்லும்போது, நீ என்ன வேணால் கொண்டு வந்துக்க, என்னால் உன்னை ஈஸியாக கொல்ல முடியும் அப்படின்னு கோட்டோ அந்த காயின்ஸ் எல்லாமே எதிர்த்து இன்னொரு காயினை விடுறான் பாருங்க, கவுண்டர் அட்டாக்கு. தலைமையில் வந்த ஹிசோகா நம்ம கோட்டோவோட தலையை அறுத்து போட்டான். ஸோ அவனோட கழுத்துலேருந்து ஏகப்பட்ட ரத்தம் வெளியே வந்ததுனால அவனுமே அந்த இடத்துல உயிரிழந்து செத்து போயிடுறான். நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லிட்டு இருந்த தருணத்தில் நீ என்னை அட்டாக் பண்ண தயாராக இருந்திருக்கலாம். ஒரு எதிரியோட கேள்விக்கு நீ பதில் சொல்லக்கூடாது, அது கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா இப்படித்தான் ஆகும் அப்படின்னு ஹிசோகா பேசிக்கிட்டு இருக்கிறா. ஸோ கோட்டோமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செத்து போயிட்டாப்ல. அப்படிங்க காட்டுப்பகுதியிலேருந்து நம்ம சுபானே அப்புறம் கில்லுவா அழுக்காவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக கில்லுவா மெயின் ரோட்டை பிடிச்சிட்டான். ஸோ அவன் மெயின் ரோட்டை பிடிச்சதுனால அவனுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிருக்குது. காட்டுப்பகுதியிலேருந்து பார்த்துட்டு இருக்கிற சுபானேவுக்கு இந்த சிட்டி இன்னும் 40 கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. கில்லுவாவுக்கு செம்ம சந்தோஷம், ஏன்னா இவன் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக இவனால் வேகமாக போட முடியும்ல. ஸோ அதனால் இவன் காட் ஸ்பீட் லைட்னிங் பவரை பயன்படுத்தி இவன் இன்னும் அதிக வேகமாக போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ இவன் இந்த அளவுக்கு வேகமாக போனால் என்னால் இவனை ஃபாலோ பண்ணவே முடியாது அப்படின்னு தன்னோட பேத்தியான அமனேவுக்கு கால் பண்ணுறாங்க. சுபானே இங்கே பாரு, நான் தான் சுபானே பேசுகிறேன், நீ டப்புனு இங்கே வாங்க, ஏன்னா நீயும் கிணறியும் அங்கே போனால் தான் கண்டிப்பாக கிலுவாவை பிடிக்க முடியும், நீங்கள் என்னோட வண்டி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சுபானே சொல்கிறாங்க. சரி நம்ம இங்கேருந்து டேரெக்டாக மெயின் ரோட்டுக்கு போயிடலாம், அங்கே என் பாட்டி வண்டி வச்சுருப்பாங்க, நம்ம போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு அமனே சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சரி சரி அப்படின்னு ரெண்டு பேருமே வேகமாக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா தெரியுது வித்தியாசமான ஏதோ ஒரு வண்டி இருக்குது. என்னது இது அப்படின்னு நம்ம கிணறி கேட்கும்போது, இதுதான் என் பாட்டி. ஸோ என் பாட்டி இந்த மாதிரி ஒரு பவர் வச்சுருக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ஓட்டுறதுக்கு நம்மளோட ஆறாவது யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு
அப்படின்னு அம்மனி சொல்லிட்டு அந்த வண்டியை ஓட்டுற பாருங்க. கண்ண மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள இவங்களும் காட் ஸ்பீட் லைட்னிங் பவருக்கு நிகராக வேகமாக போய்கிட்டு இருக்காங்க. அவங்க போகிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி தீப்பொறி பறக்குது. ஸோ நம்ம கிலுவாவுமே இந்த இடத்துல வேகமாக போயிட்டு இருக்கிறானா ஒரு வழியாக நம்ம அம்மனை கிலுவாவை பார்க்க முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க முன்னாடி தான் போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு அம்மனி இந்த இடத்துல வேகமாக போயிட்டு இருக்கிறாளா. கிலுவுக்கு செம ஷாக்கிங். ஏன்னா அவன் அழுக்காவை தூக்கிட்டு போயிருந்தாலுமே காட் ஸ்பீட் லைட்னிங்கில் இவன் தான் ஹை பவராக இருக்கிறான். அதையும் மீறி இவங்களை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட கிலுவா காட்டுப்பகுதிகளை குதிச்சிட்டா. இப்போ என்ன பண்ண போறீங்க? நம்ம இன்ட்ரோட்டில் போனால் தானே நீங்கள் என்ன வண்டியில் பிடிப்பீங்க. இப்போ நான் காட்டுப்பகுதிகளுக்கு போயிட்டேனே அப்படின்னு நம்ம கிலுவா அப்படியே காட்டுப்பகுதிகளை குதிச்சிட்டா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவனை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போக முடியாது அப்படிங்கிறாங்க. அவர் இப்போ இந்த இடத்துல தப்பிச்சு போயிருக்காருன்னா அதுக்கான காரணம் வேறு யாரு கூட கான்டாக்ட் பண்ணுறதுக்காக தான். சரி யோசிச்சு பாருங்க. அவர் நம்மகிட்ட இருந்து தப்பிச்சு போனதுக்கப்புறம் முதல்ல என்ன செய்வார் அப்படின்னு சுபானே கேட்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கான்டாக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. ஆமாம், கான்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சுபானே கேட்கும்போது மேபி அவர் அந்த சிட்டிக்கு போக ட்ரை பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல தடுக்கிறதுக்கு தான் மாஸ்டர் இலுமி வந்துடுவார். அப்போ அவங்க 2 பேருமே என்ன பண்ணுவாங்க? அதுக்காக நம்ம மாஸ்டர் கில்லுவா 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போகிறதுக்காக தான் ட்ரை பண்ணுவார். ஏன்னா இப்போ மாஸ்டர் கில்லுவா போகிற ஸ்பீடுக்கு 10 நிமிஷத்தில் 40 கிலோமீட்டர் கடந்துடலாம். ஆனால் இலுமி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகும் அவங்க காரில் போனால். ஸோ அப்போ அவங்க எங்கே போவாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சுபானே கேட்கும்போது அவங்க அங்கே தான் போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம கிணறி வந்து கண்டுபிடிச்சிட்டா. ஸோ அதை கண்டுபிடிச்சவங்க டேரெக்டாக அவங்க வேகமாக போயிட்டாங்க. எங்கே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இங்கே ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ ஏர் பலூன்ஸ் நிறைய ஷிப் இருக்குதுல்ல. ஸோ அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இவங்க போகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க கிலுவா. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம கிணறி கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டா. என்னது நீங்கள் எனக்கு முன்னாடியே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிலுவா மூச்சு வாங்கி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி இங்கே வந்துடுவீங்கன்னு தெரியும். ஸோ அதனால தான் நாங்கள் எல்லாருமே இங்கே வந்துட்டு அப்படிங்கிறாங்க. பேச்சை குறைங்க, மஸ்ட் எங்களுக்கு 2 ஃப்ளைட் டிக்கெட் வாங்கி கொடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாமே இதில் பறந்து போகணும். அதுக்கப்புறம் இலுமி நம்மளை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு கிலுவா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் அமனே 2 டிக்கெட் வாங்கிட்டு இருக்கிறா. ஸோ அவங்க ஏற்கனவே ஒரு 8 எம்டி ஃப்ளைட்டை வாங்கலான்னு இருக்கிறாங்க. ஒரு ஃப்ளைட்டில் 2 டிக்கெட் இருந்தால் தான் உங்களுக்கு ஃப்ளைட்டை கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லும் போதே எனக்கு தெரியும் முதல்ல கம்மிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கத்திக்கிட்டு இருக்காங்க. கிணறுக்கு ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியாதுன்னு அப்படின்னு ஒரு வெடியை போட்டா பாருங்க. என்னால் இந்த ஃபார்மில் ஃபில் பண்ண முடியல, பேருங்க போடுறது கையெழுத்துங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதனமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறா. உனக்கு தெரியாதா, எதுவுமே தெரியாதா, எதுக்காக ஏன் கூட இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அமனை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிற பாருங்க. இங்கே இவளோட டிஸ்ட்ராக்ஷன் அப்படி காணாமல் போயிருச்சா. ஸோ இப்போ கிலுவா அப்புறம் அழுக்க 2 பேருமே சேர்ந்து இந்த ஃப்ளைட்டில் அப்படி பறந்து போயிட்டாங்க. ஏய் நீ வேணும்னே தான் என்கிட்ட பண்ண இப்போ இந்த மாதிரி. ஏன்னா நீ தெரியாதனமாக உனக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாத மாதிரி நீ என்னை இப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்க 2 பேருமே தப்பிக்க விட்டது நீ தானே அப்படிங்கிறாங்க. எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. எனக்கு நிஜமாலுமே இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்கள தப்பிக்க விட்டது தான் காரணம். ஒரு வேளை அவங்க நம்ம பிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நான் வேணா இன்னொரு ஏர்ஷிப் எடுத்துகிட்டு போகிறேன். நான் டேரெக்டாக போய் மிஸ்டர் கோட்டோவை மீட் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்குறேன். நீங்கள் போய் உங்கள் பாட்டியுமே சேர்த்து கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற ஏர்டி காய்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு நம்ம கிணறி சொல்லிடுறாங்க. ஏய் எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அம்மனே சொல்லும்போது இங்கே பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி பேசும்போது கூட ரொம்ப க்யூட்டாக இருக்கிறீங்க தெரியுமா. கிலுவா மாஸ்டர் உங்கள் மேலெல்லாம் கோவமே படமாட்டார். நீங்கள் ஒதுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு இங்கே கிணறி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. விளையாட்டுக்கு சொல்கிறேன் என்ன அப்படிங்கும்போது சேச்சே நீங்கள் பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கிறீங்க. கண்டிப்பாக கிலுவா மாஸ்டர் உங்களை மன்னிச்சிட்டு வருவாருங்க நீங்கள் என்ன பண்ணாலுமே அப்படின்னு கிணறி சொல்லிக்கிட்டு இருக்கிறாளா. ஸோ இப்போ இவங்க ஒரு 8 காலி ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கான காரணம் இலுமி ஒரு ஒரிஜினல் ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ கிணறி இங்கே கோட்டோவுக்கு கால் பண்ணுறா. பட் கோட்டோவுக்கு எந்த ஒரு காலுமே அட்டன் போகலை. கோட்டோவுமே ஃபோன் எடுக்கவே இல்லை. இவளுக்கு பயமாக இருக்குது. ஸோ நம்ம மொராலுமே கால் பண்ணி பார்க்குறாப்புல. கோட்டோ அவன் கால் எடுக்க மாட்டேங்கிறான். என்னாச்சுன்னு பாரு அப்படின்னு மொரால் சொல்லும்போது சரி என்னங்க நானும் கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு கிலுவா கால் பண்ணுறான். ஸோ அந்த இடத்துல நம்ம கோட்டோ வந்து கால் எடுக்க மாட்டேங்கிறா இல்லையா. சரி இப்போ என்னாச்சு அப்படின்னு நம்ம மொரால் கேட்கும்போது நான் என் சிஸ்டரை கூட்டிகிட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். ஆக்சுவலி என் பிரதர் அழுக்காவை கொள்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இவகிட்ட இருக்கிற பவர் ரொம்ப வித்தியாசமானது. இவரோட பவர் வந்து ஒரு வேர்ட் பவர் மாதிரி. ஒருத்தங்க விஷ் பண்ணுனா அதை இவளால் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு கிலுவா தன்னோட சிஸ்டரோட பவரை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இந்த இடத்துல எந்த ஒரு பட்லருமே இல்லாத காரணத்தினால. ஸோ இவங்க எப்படியோ 20 நிமிஷம் லேட்டாக தான் வந்திருக்காங்களா. ஹிசோகா இலுமி 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஏர்ஷிப் எல்லாமே பறந்து போய்கிட்டு இருக்குது. நம்ம வேணா டேரெக்டாக அவன் போயிட்டு இருக்கிற அந்த பராஸ்டா அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு நம்மளே முன்னாடியே போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு ஹிசோகா கேட்கும்போது வேணா அந்த இடத்துல இருக்கிறது நம்ம கானு அப்புறம் கிலுவோட ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஹண்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அப்படின்னா நம்ம நிறைய பேர்த்து இங்கே வர வைக்க மாட்டேங்குது அப்படின்னு இலுமி சொல்கிறான். நிறைய பேர்லாம் வந்து எனக்கு வெக்கமாக இருக்குமே அப்படின்னு ஹிசோகா சொல்லும் போது அதுக்கு கவலை இல்லை. ஏன்னா எல்லாமே என்னோட ஆளுங்க நான் இங்கே கொண்டு வரதான் போகிறேன் அப்படின்னு அவனோட நீடில் எடுத்து பயன்படுத்துகிற மாதிரி அவன் காட்டுறான். ஸோ அவனோட ஆரா எல்லாமே அந்த நீடில் இருக்குது. ஸோ இந்த நீடில் யாரோட தலையில் ஃபிக்ஸ் பண்ணுறானோ அந்த நீடில் அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க சாகிற வரைக்கும் இவனுக்காக வேலை செஞ்சே தான் ஆகணும். இதுதான் நம்ம இலுமியோட பிளானுமே. ஸோ தன்னோட தங்கச்சியோட பவர் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவர் மற்றவங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக இவன் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீ உன் தங்கச்சி பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு வா. ஏன்னா இங்கே நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நிறைய ஹண்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நான் டெரடைன் அப்புறம் புஷிடூராவிட்ட 2 பேர்த்தையுமே ஹெல்ப் கேட்குறேன் அப்படின்னு மொரல் சொல்கிறாப்லையா. அப்படியே நகரத்துக்குள்ளே போன நம்ம இலுமி அங்கே ஏகப்பட்ட சாதாரண மக்கள் இருக்கிறாங்க. அவங்களோட மண்டைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நீடில் பிளேஸ் பண்ணிடுறான். ஸோ சாதாரணமாக அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்களோட தலையில் இந்த ஊசியை செலுத்துறதுனால அவங்க எல்லாருமே இப்போ இலுமியோட கண்ட்ரோல் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பலூனை ஆக்கிரமிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம கிலுவை போயிட்டு இருக்கிறாங்களே அந்த ஏர்ஷிப்பை அட்டாக் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க.
என்னோட பிரதர் கண்டிப்பாக நீடில் மேன் பவரை தான் யூஸ் பண்ணுவா. ஏன்னா அவள் சாதாரண மக்களை இந்த மாதிரி உன்னோட நீடில் பயன்படுத்தி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஸோ ஹண்டர் அசோசியேஷன் ஆர்டிகல் 4 படி எந்த ஒரு ஹண்டருமே தன்னோட சுய வேலைக்காக மற்ற ஒரு சாதாரண மக்களை வந்து பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினா அவன் சட்டத்துக்கு எதிராக செயல்படுவான். அவன் ஒரு கைதியாக மாறிடுவான். ஸோ அந்த ஹண்டர் ஆர்டிகல் நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம். அவன் கண்டிப்பாக இந்த மக்களை இந்த மாதிரி துன்புறுத்துவான். அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என் பிரதரை நீங்கள் ஜெயிலில் போட்டுருங்க அப்படின்னு நம்ம கிலோ சொல்லிக்கிட்டு இருக்கிறா. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற? உன்னோட சிஸ்டரை காப்பாற்றுறதுக்காக உன்னோட சொந்த பிரதரையும் நீ ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கிறீ அப்படின்னு மொரால் கேட்கும்போது, இங்கே பாருங்க, அவன் என்னோட சிஸ்டர் அழுக்காவை அவன் ரொம்ப தப்பாக நினச்சிட்டு இருக்கிறான். இவங்க அவளை ஒரு உயிராக கூட மதிக்கவில்லை. அந்த காரணத்துக்காகவே நான் அவங்க யாரையுமே சும்மாவே விட மாட்டேன். ஏன்னா அழுக்காவை காயப்படுத்துறதுக்கு யார் வந்தாலுமே சரி, அவங்களுக்கு நான் என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை நான் பார்த்துக்குவேன். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு கிலோ சொல்கிறான். சரி, அப்படின்னா நீ சொல்கிற மாதிரியே நான் எழுத்துக்கிட்டே சொல்லிடுறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நீடில் மேன் பவர் யூஸ் பண்ணுறாங்க அண்டு நான் டெரடைன் கிட்ட புஷிடோர கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு இங்கே நம்ம மொரால் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ இருக்கிற இடமே வந்து ஹண்டர் அசோசியேஷன் பில்டிங் இருக்கிற இடம். இந்த இடத்துல ஏகப்பட்ட ஹண்டர்ஸ் இருப்பாங்க. உங்கள் அண்ணன் வந்தாலும் எங்கெல்லாம் அந்த பருப்பு வேகவே வேகாது. நீ எதுக்குமே கவலைப்படாத, நீ பார்த்து பத்திரமா இங்கே மட்டும் வா அப்படின்னு மொரால் சொல்லிட்டாப்லையா. இப்போ அங்கே இருக்கிற ஹண்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் சுற்றி வளைச்சதுக்கப்புறம் நம்ம கான் இருக்கிற ஹாஸ்பிட்டலோட சிட்டி பேர் பார்த்தீங்கன்னா ஸ்வெல்டானி சிட்டி. இந்த சிட்டிக்குள்ளே தான் கண்டிப்பாக அந்த ஏர்ஷிப்பை எப்படியாவது நம்ம கில்லுவா இறக்குவான். பட் அந்த ஷிப்பு இறக்கிறதுக்குள்ளே அவனை அட்டாக் பண்ணுறதுக்காக சில சாதாரண மனுஷங்க வருவாங்க. அவங்க எல்லாருமே நீங்கள் காப்பாற்ற வேண்டியதுதான் உங்களோட முதல் வேலை. அப்படி நீங்கள் காப்பாற்றினதுக்கு அப்புறம் அவனை எப்படியாவது நீங்கள் உயிரோட கொண்டுட்டு வரணும். ஸோ அவங்களை எதிர்த்து யாராவது வந்தாங்கன்னா அவங்கள தடுக்க வேணும். அதுதான் உங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டெரடைன் அப்புறம் புஷிடிரோ அப்புறம் லோப் ஹைலாண்ட் இவங்க 3 பேருமே சேர்ந்து அவங்க ஆளுங்களை நிர்ணயிக்கிறாங்க. அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இலுமி அவனோட ஆளுங்களை டிப்ளாய் பண்ணுறான். அப்புறம் இவங்க 3 பேர் அவங்க ஆளுங்க டிப்ளாய் பண்ணுறாங்க. பறந்துட்டு இருக்கிற மீதி 7 ஏர்ஷிப் டெக்காய்ஸுமே அடிக்கிறதுக்காக நம்ம இலுமி ஹிசோக்காட்ட வேலை கொடுக்குறான். இது ரொம்ப பெரிய வேலை தான். பட் இருந்தாலுமே நான் முடிச்சிருவேன் அப்படின்னு ஹிசோக்கா வேகமாக போயிட்டு இருக்கிறானா. புஷிடோரா, டெரடைன் அப்புறம் லூப் ஹைலாண்டு இவங்க 3 பேருமே ஒன்றா சேர்ந்து இவங்க ஆன்டி சேர்மன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கிரியேட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க நெட்டரோட ஆர்கனைசேஷனுக்கு கீழே வரது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா நெட்டரோ அப்படிங்கிற ஒரு பைத்தியக்கார அப்படின்னு இவங்களோட மனசுகள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்போ நாங்கள் 3 பேருமே சேர்ந்து ஒரு கூட்டணி மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நாங்கள் 3 பேருமே சேர்ந்து ஆன்டி நெட்டரோ சேர்மன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் நாங்கள் அந்த மாதிரி ஒரு கூட்டம் கிடையாது. சொல்லப்போனால் சேர்மனுக்கு எதிராக தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர அந்த மாதிரி ஒரு பேர் நாங்கள் உங்களுக்கு என்றைக்குமே கொடுத்ததே கிடையாது. நீங்களே எங்களுக்கு அந்த பேர் வச்சது. அது மட்டும் இல்லாமல் அசோசியேஷனை அடுத்து தலைநிறுத்த வைக்கிறதுக்கு இந்த இடத்துல ஏகப்பட்ட ஹண்டர்ஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஹண்டர்ஸை நீங்கள் எலெக்ட் பண்ணி எடுக்க வேணும். அண்ட் அந்த மாதிரி ஒரு ஹண்டருக்கு பேர் தான் லெஜெண்டரி சைரின் குரூப் அப்படின்னு நாங்கள் வச்சுருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் எங்களுக்கு ஒரு ஓட் பண்ணணும். ஸோ நீங்கள் எங்களுக்கு ஓட் பண்ணதுக்கப்புறம் எங்களை நீங்கள் ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க வச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு சேவை செய்வோம். அண்ட் உங்களுக்கு உண்மையான ஹண்டர் அசோசியேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாங்கள் காட்டுறோம். ஏன்னா எங்களோட முதல் செயல் என்னென்னா சாதாரண மக்களை ஒருத்தன் ஹண்டர் வந்து துன்புறுத்திக்கிட்டு இருக்கிறான். ஸோ அவனை நாங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவனை ஃபஸ்ட்டு நாங்கள் பிடிச்சி சிறையில் போடுவோம். அதுதான் எங்களுக்கான ஃபஸ்ட்டு குறிக்கோள் அப்படின்னு இவங்க நம்ம இலும்பி பண்ணுற விஷயத்தெல்லாமே பொலிட்டிக்ஸ்குள்ளே கொண்டு வந்துட்டாங்களா. ஸோ இப்போ அந்த பாலிட்டிக்ஸில் இவங்க ஜெயிக்கிறதுக்காகவாவது இவங்க நம்ம இலும்பி பிடிச்சி தான் ஆகணும். ஸோ ஏகப்பட்ட ஹண்டர்ஸ் இவங்க காட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் எல்லாருமே எங்களுக்காக ஓட் போடுங்க, நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக தான் இருக்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நாங்கள் அந்த ஹண்டரை பிடிச்சதே தீர்வோம். ஏன்னா ஆர்டிகல் 4 படி சாதாரண மக்களை ஒரு ஹண்டரை அவனோட சுய வேலைக்காக பயன்படுத்தினா அவன் கிரிமினலாக கன்சிடர் பண்ணப்படுவான். அதனால தான் நாங்கள் அவனை பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு புஷிடிரோ அப்புறம் டெரடைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா. இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியாமல் கில்லுவா தன்னோட சிஸ்டரை காட் எப்படியாவது காப்பாற்றுறதுக்கு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கிறான். ஸோ அவனுமே இந்த ஏர்ஷிப்பை எப்படியாவது பார்த்து ஓட்டிகிட்டு போயிடலாம், கானை காப்பாற்றிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு போய்கிட்டு இருக்கிறான். அதோட எபிசோட் முடிக்கப்பட்டதே.